அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கும்பகோணத்துடைய அன்பழகன் அவர்கள் இந்து மக்கள் கட்சி சார்பாக நடைபெற்ற ஒரு பொங்கல் விழாவில் கலந்திருக்கார். இதுக்கு பல்வேறு சமூக வலைதளங்களில் திமுகவுடைய தலைமை அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போது தான் ஒரு ஞாபகம் வருகிறது. மறைந்த அவர்கள் சொன்னது, இந்து மக்களுடைய வாக்கு வங்கி என்று ஒன்று உருவாகிவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கலைஞரும் ஸ்டாலினும் பழனிக்கு பால் காவடியே எடுப்பார்கள். அந்த அளவிற்கு வாக்குகளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணியக்கூடியவர்கள் தான் அவங்கன்னு சொன்ன ஞாபகம் எனக்கு வந்திருக்கு. அதனால் தமிழக மக்களாகிய நாம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கும், அந்த சட்டமன்ற உறுப்பினரை நீக்கம் செய்யும், அது மாதிரி எந்த கொஸ்டினையும் கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஒன்றே ஒன்று புரிந்துவிட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய ஒற்றுமை அதிகரிக்க நம்மளுடைய விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல தயங்கியவர்கள், நம்மளுடைய விழாக்களை புறக்கணித்தவர்கள், நம்முடைய விழாக்களை விடுமுறை தினமாக அறிவித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே, அதிலும் அன்பழகன் போன்றோரெல்லாம் நேரடியாக திமுகவுக்கு வந்தவர்கள். அதிமுக போயிட்டு திமுக அந்த மாதிரி வந்தவர் கூட கிடையாது. அவரெல்லாம் மிக சிறப்பாக தீகாவிலிருந்து வந்த குடும்பம், ஈவேராவுடைய சமூகத்தை சார்ந்த அந்த குடும்பம். ஈவேரா எப்போது கும்பகோணம் வந்தாலும் அன்பழகனுடைய தாத்தாவையோ தந்தை அவங்களுடைய வீட்டில் தான் தங்குவாராம். அப்படி தான் அவங்கெல்லாம் அரசியலுக்கு இந்த திமுகவுக்கு வந்திருக்கிறாங்க. ஈவேராவின் வழிவந்தவர்களே இந்து மக்கள் கட்சி நடத்தக்கூடிய பொங்கல் விழாவில் கலந்து கொள்கிறார்கள் என்றால் தமிழகத்தினுடைய இந்து மக்களுடைய ஒற்றுமை இன்னும் அதிகரிக்க நிலைமை ஏற்பட்டால் இந்த திராவிட கட்சிகளுடைய கொள்கை என்னாகும், சித்தாந்தம் என்னாகும்? அவங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, எந்த சித்தாந்தமும் கிடையாது. மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும். அதற்கு எப்பெல்லாம் என்னென்ன நாடகங்கள் தேவையோ அந்த நாடகங்களை நடத்துவார்கள். இவர்கள் எல்லோரும் பொங்கல் விழாவுக்கு வச்சதுனால இந்து மக்கள் மேலே உடனே ரொம்ப பாசமாயிடுச்சு, இவங்கெல்லாம் இந்து மக்கள் பக்கம் திரும்பிட்டாங்க, அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அறுபடை வீடு இருக்கிற எல்லாருக்கும் இலவசமாக போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் இந்து மக்களுக்கான ஆதரவான நிலைமை ஏற்படாமல் நினைக்கக்கூடாது. அவர்களை பொறுத்தவரை எப்போதும் போடும் நாடகங்களில் இதுவும் ஒரு நாடகம். அப்படி மீண்டும் மீண்டும் நாடகம் போடக்கூடிய நாடக கம்பெனியாக தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட நான் பார்க்குறேன். அப்புறம் நம்முடைய தருமபுரியை நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் அப்படிங்கிற ஒரு நபர் நான் 3 சவால்கள் வைக்கிறேன் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு. உங்களுக்கு துணிவு இருந்தால் நரேந்திர மோடியை கொண்டாந்து தருமபுரி தொகுதியில் கொண்டாந்து நிப்பாட்டுங்க. பிஜேபி இந்த தேர்தலில் டெபாசிட் வாங்க முடியுமா, அந்த மாதிரிலாம் அண்ணாமலை எங்கேயாவது நின்னா ஜெயிப்பாரா, அப்படிலாம் சில சவால்கள்லாம் விட்டுருக்காரு. மதிப்பிற்குரிய தருமபுரி செந்தில் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். சாதியின் அடிப்படையில், அந்த பெரும்பான்மை சாதியை சார்ந்தவர் என்கிற அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு தருமபுரியில் சீட்டு வழங்க கொண்டிருக்கக்கூடியது உங்கள் திராவிட கட்சி. உங்களால் 100 கிலோமீட்டர் தள்ளி முதல்ல சீட்டு வாங்கிறதுக்கான திராணி உங்களுடைய கட்சியில் சாதி மதம் அப்பாற்பட்ட கட்சின்னு சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்தில் வாய்ப்பு இருக்குதாங்கிறத முதல் என்னுடைய கேள்வியாக வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன சவாலுக்கு நான் வேணால் இன்னொரு சவால் சொல்கிறேன். மோடிக்கு நிகரான தலைவராக ராகுலை பிரதமராக நீங்கள் அறிவிக்கிறீங்கல்ல, ராகுல் அல்ல, சரத்பவார் அல்ல, சோனியா அல்ல, சோனியாவுடைய தாத்தா ஜவஹர்லால் நேரு கூட உயிரோடு வந்தால் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கு நிற்கிறாரோ அவரை எதிர்த்து முதலில் டெபாசிட் வாங்குவதற்கோ இல்லை எதிர்த்து களம் காண்பதற்கோ துணிச்சல் முதல்ல உங்கள் இந்தியா கூட்டணிக்கு இருக்காங்கிற கேள்வியை நீங்கள் உங்களுடைய இந்தியா கூட்டணியை சார்ந்தவங்கள்ட்ட போய் கேளுங்க. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி தருமபுரி தொகுதியில் டெபாசிட் வாங்குமான்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில், இதற்கு முன்னால் மதிப்புமிகு மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஜெயித்த போது பாரதிய ஜனதா கட்சியுடைய திராவிட கட்சிகள் இல்லாத கூட்டணியில் தான் ஜெயிச்சாருங்கிறத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் நின்று ஜெயிச்சு காட்டட்டும். இந்த தேர்தலில் நிற்கிறது, வெற்றி பெறுவவங்கெல்லாம் பெரிய மாவீரன் என்பது போலவும், தோற்று போனவர்கள் எல்லாம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு போனவர்கள் என்பதெல்லாம் இங்கே சிந்தனை கிடையாது. அவர் நிற்பதற்கும் துணிச்சல் உள்ளவர் தான். எந்த சவாலையும் ஏற்றுக்கிட்டு மக்களை களம் காணக்கூடிய எல்லா துணிச்சலும் அவர்கிட்ட இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இங்கே யாருக்கும் கிடையாது. ஆனால் நீங்கள்லாம் ஏதோ ஒரு கூட்டணியில் வச்சுக்கிட்டு காசு வச்சுக்கிட்டு சீட்டு வாங்கி ஜெயிக்கக்கூடிய ஆள், உனக்கு திராணி இருந்துச்சுன்னா அண்ணாமலை எங்கே நிற்கிறாரோ அங்கே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய திராணி உனக்கு இருக்கும்னா நீ எதிர்த்து நில்லு. அதை நான் உங்ககிட்ட ஒரு சவாலாக வைக்கிறேன். டெபாசிட் வாங்கி காட்டு. நீ அவர் எங்கே நின்னாலும் சரி, உனக்கு அவ்வளோ திராணி இருக்கும்னா கும்முடி பூண்டி தாண்டுனா போய் எங்கள் கட்சியே என்னன்னு தெரியாத திராவிட சித்தாந்தம்னு ஒன்று, நாங்கள் எல்லோரும் தென்னிந்தியர்கள்னு சொல்லக்கூடிய எந்த கொள்கையும் கோமாளியான ஒரு கட்சி நீங்களெல்லாம் பாரத பிரதமருக்கு சவால் விடுவது என்பது எவ்வளவு நகைப்புக்குரியது என்பதை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். இவ்வளோ மோசமான நகைப்புக்குரிய விஷயங்களை செய்யாதீங்க. அப்புறம் நம்மளுடைய மதிப்புமிகு உதயநிதி அவர்களை துணை முதல்வராக ஆக்க வேண்டும், அப்படிலாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய குடும்பம் ஆசைப்படுவது போலவும், துணை முதல்வராக ஆக்குவது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் எதையும் செய்யலை, அதெல்லாம் வெறும் வதந்தி அப்படிங்கிற மாதிரி தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. தமிழகத்துடைய துணை முதல்வராகக்கூடிய தகுதி உதயநிதிக்கு இருக்கிறது என்றால்
திமுகவுடைய குடும்பத்தில் ஒருவேளை கலைஞருக்கு பேரனாகவும் ஸ்டாலினுக்கு மகனாகவும் அவர் பிறக்காமல் ஒரு சாதாரண பிள்ளையாக அவர் எங்கேயாவது வேறு ஒரு வீட்டில் பிறந்திருந்தார்னா நிச்சயமாக அவர் 10வது கூட பாஸ் பண்ண முடியாமல் எங்கேயோ ஒரு ஓரத்தில் பானிபுரி கடை வச்சுருக்க அளவுக்குத்தான் அவருக்கு அறிவும் இருக்கிறது, திறமையும் இருக்கிறது என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். பிறப்பின் அடிப்படையிலே ஒருவரை வர்ணம் நீங்கள் பிரித்து வைக்கிறீங்கிற எதிர்கொள்கை பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் பிறப்பின் அடிப்படை என்கிற ஒரே காரணத்தினால உதயநிதிக்கு கட்சியில் சேர்ந்தவுன இளைஞரணி பொறுப்பு, கட்சியில் சேர்ந்த 2 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், அடுத்த 6 மாதத்தில் முதல் 7 நபர்களுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பதவி, அப்புறம் துணை முதல்வர் இல்லை, நீங்கள் முதலமைச்சர் பதவியில் கூட கொண்டு போய் உட்கார வைக்கலாம். எதற்காக உட்கார வைக்கணும்னு நினைப்பீங்கிறது என்னுடைய சிந்தனைனா, வருகிற 2026 அடுத்த தேர்தலின் போது நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சி தமிழகத்தில் இருக்கப் போவதில்லை, அது எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமரப்போவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அந்த முதலமைச்சர் வரிசையிலே ஓமாந்துர ரெட்டியார், காமராஜர் ஐயா, கலைஞர் ஐயா, ஸ்டாலின் ஐயா, அந்த வரிசையிலே உதயநிதியுடைய பெயரும் பொறிக்கப்பட்டுட்டு அவங்க கனவு தீர்ந்து போவதாக திமுகவில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய துர்காமா போன்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உதயநிதிக்கு பதவிகள் கொடுக்க அது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டனால் கூட திமுக கல்லறையில் புதைக்கப்படும். அதுதான் உண்மை. இதற்கு மேலே பொறுத்துக்கொள்வதற்கு அவனும் ஒரு 200 ரூபா ஊப்பிகள் மாதிரி எல்லா கொடுமையும் சார்ந்து திமுக வேட்டி போட்டுட்டு தமிழகத்தில் நடமாடிட்டு இதுக்கு மேலே அவமானத்தை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கும் கிடையாது என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்றக் கழகமும் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவை மறைமுகமாக அண்ணாமலை சாடி இருக்கிறார். நேற்று தலைவரோட பேசியிருந்தார் எங்களுடைய மாநிலத்துடைய தலைவர். அவர் பேசும்போது ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது எங்களுடைய வீடு, அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாரையும் அழைக்கிறோம், எல்லோரும் வர்றாங்க, சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் கூட நீண்ட காலம் தொடர்பில் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் அங்கே வந்து கட்டாயமாக சேர்க்கப்பட்டோம் என்பது போல் பேசுகிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, இருக்கிறவங்களும் மரியாதை கொடுக்க போகிறோம், இல்லாதவங்க போகிறத பற்றி கவலைப்படுவதற்கான நேரம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு கட்சியின் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாட்டுக்காக பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு. அதையும் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்றால், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த அதிமுக புரட்சித் தலைவி அம்மா இறந்தபோது சுக்கா உடைந்து போய் இந்த களத்திலிருந்தே இந்த கட்சி விரட்டப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பெரும்பான்மையான கட்சிகளுடைய நோக்கமாக இருந்தது. அந்த தொண்டர்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச மனசாட்சி இருப்பது உண்மை என்றால், இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த 4 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர வைத்து சின்னத்தை யார் தொண்டர்கள் விரும்புகிறார்களோ அவர்கள் பக்கம் திண்ணம் போய் சேர்ந்து நியாயமாக இன்று அதிமுக உயிரோடு இருக்கிறது என்றால் அந்த உயிர் கொடுத்த பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்குத்தான் சேரும். அதில் நீங்கள் என்ன கருத்து வேணாலும் எதிர்கருத்து பேசிக்கிட்டு இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் அரசியல் நாடகங்களுக்காக, அரசியலில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுக்காக, யாரோ சிலரது வாக்குகளை பெறுவதற்காக நீங்கள் என்ன வேணாலும் பொய் சொல்லலாம், என்ன வேணாலும் நாடகம் ஆடலாம். எது உண்மை என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அம்மாவையும் புரட்சித் தலைவரையும் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு அடிப்படை இரத்தங்களுக்கும் தெரியும். இதுதான் உண்மை. அதனால் எங்களுடைய கட்சியின் சார்பாக எங்களுடைய தலைவர் அந்த வார்த்தையை பேசியிருக்கார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர்கள் வேண்டுமானால் அவருடைய சுயநலத்திற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியைத்தான் ஆதரிப்பார்கள் என்பதை அந்த தலைவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான கருத்து. அப்புறம் அந்த பஞ்சமி நில விவகாரம் சம்பந்தமாக முரசொலியுடைய அலுவலகத்தை அது பஞ்சமி நிலம் என்பது வெள்ளக்காரன் பட்டியல் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம், அவங்க வாழணுங்கிறதுக்காக. அந்த இடத்தை அடுத்தவங்களுக்கு விற்கவோ அடுத்தவங்க அறக்கட்டளை நடத்தவோ எந்த உரிமையும் கிடையாது. அது அந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்டது, அவர்களுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை மீறி அந்த இடத்திலே இவர்கள் அதிகாரம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் முரசொலி அலுவலகம் கட்டியிருப்பதாக ஒரு கேள்வி ஏற்படுகிறது. அதற்கான சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு என்பது திமுகவுக்கு இருக்கிறது. முதல்ல திமுக என்ன கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கணும்னா, தேசிய பட்டியலினத்துடைய ஆணையம் கேள்வி கேட்கும்போது நீங்கள் உண்மையான ரெக்கார்டு உங்ககிட்ட இருந்தால் உண்மையை சொல்ல வேண்டியதானே. அந்த உண்மையை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அச்சம்? அதை தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையம் விசாரிக்கக்கூடாது என்று நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறது, அப்புறம் இந்த கேஸை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கக்கூடாதுன்னு போகிறது, உங்களுடைய இஷ்டத்துக்கு அப்போ எதை மறைக்கிறீர்கள் திமுகவினர் என்பதை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். பட்டியல் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இவ்வளோ பெரிய சொத்தை, பட்டியல் மக்களுடைய சொத்துக்களை ஒரு வார்த்தைக்கு கூட திருமாவளவனுக்கு உண்மையிலே பட்டியல் மக்களுக்காக ஒரு வேலை செய்கிறார், உண்மையிலே அம்பேத்கருடைய வழியில் வந்திருக்கக்கூடிய வார்த்தை உண்மையாக இருக்குமானால் திருமாவளவன் கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்றுதான், உங்களால் குறைந்தபட்சம் ஒரு மானத்தோடு ஒரு தமிழில் பிறந்த ஒரு மக்களாக, ஒரு சாதாரண தலைவனாக ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டீர்களா? ஒருவேளை முரசொலி அலுவலகத்தில் உண்மையான பட்டியல் தாழ்த்தப்பட்ட ஆணையம் கேட்டுச்சுன்னா அதுக்கான கொஸ்டினுக்கு கூட உங்களுடைய திமுகவை அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு கூட உங்களுக்கு துணிச்சல் இல்லையா? அப்படி என்ன பதவி வெறி?
எந்த இன மக்கள் உங்களை வாக்களிக்கிறார்கள், எந்த இன மக்கள் உங்களை தலைவனாக்கினார்கள், எந்த இன மக்கள் உங்களுக்கு இன்று சோறு போடுகிறார்கள், எந்த இன மக்களால் நீங்கள் ஆடம்பர வாழ்க்கை அனுபவிக்கிறீர்களோ அந்த மக்களுடைய சொத்தை எதிர்த்து கூட உங்கள் சுயநல அரசியலுக்காக கேள்வி கேட்க அச்சப்படுகிறீர்கள்ல. இங்கே இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் வாய மூடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதைவிட பட்டியல் மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைமை வேறு யாராலும் முடியாது. திருமாவளவன் அவர்களை விட அவர்கள் பண்ணக்கூடிய துரோகம் பச்சை துரோகம் இந்த மக்களுக்கு. அந்த உண்மையிலே மத்திய அரசுடைய தாழ்த்தப்பட்ட ஆணையம் வருகிறது. உங்ககிட்ட உண்மையிலே குறை இல்லை, அவங்கக்கிட்ட குற்றம் இல்லைன்னா இவங்க ஏன் அந்த அதிகாரத்தை மறைக்கணும், ஏன் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் மறைக்கணும்? எது உண்மையோ உண்மைக்கு திமுக உட்பட்டு அந்த பஞ்சமி நிலத்தின் சொந்தக்காரர்களிடம் அந்த நிலத்தை கொண்டு போய் சேர்க்கணும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்தும் கூட. அதில் தாண்டி வேறு எந்த கருத்தும் கிடையாது. இதை முதலில் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஒன்றும் முரசொலி அலுவலகம் எங்கேயோ ஒரு அலுவலகத்தில் இருக்குது, அதை போய் டார்ச்சர் பண்ணுறது ஒரு எதிர்க்கட்சி என்பதற்காக பண்ணுறாங்க. அதெல்லாம் அந்த திமுக திராவிட கட்சிகளோட அரசியல். உண்மையான அந்த சொத்துடைய முதலாளிகளிடம் போய் சேர வேண்டும். எவ்வளோ காலத்துக்கு இந்த மக்களை, எத்தனாயிரம் மக்களை ஏமாற்றுவீர்கள்? யாருக்கு சேர வேண்டுமோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த நிலத்திற்கு பஞ்சமி நிலத்துக்கு சொந்தத்தில் இருக்கவங்கெல்லாம் சென்னையில் ஏதோ ஒரு மூலையில் வெள்ளத்தில் போராடிக்கிட்டு உணவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சின்ன சின்ன கொட்டாயிலையும் சின்ன சின்ன இடங்களையும் வாழ்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதில் பெரிய கோபுரம் கட்டி வச்சுருக்கீங்க. அந்த இடத்துடைய முதலாளியார் அது கூட தெரியக்கூடாதா? அதை கூட தெரிந்து கொள்வதற்கு தமிழர்களாக எங்களுக்கு உரிமை கிடையாதா? திமுகவுக்கு திராணி இருக்குமானால் சட்டப்படி அந்த வழக்குகளையும் நியாயமான ஆதாரங்களை மத்திய அரசிடம் கொடுத்து தங்களுடைய சொத்தை மீட்க வேண்டும். அப்படி இல்லைன்னா தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த முரசொலி அலுவலகத்தை யாருக்கு சேர வேண்டிய சொத்தோ அந்த சொத்துக்காரங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போட்டு வீடு தான் கட்டுவீங்க, ஆனால் கட்சி அலுவலகமும் கட்டக்கூடிய கட்சி தான் இந்த திமுக என்பதை பட்டியல் மக்கள் ஆதரிக்கிறவங்க சிந்திக்கணும். உங்களுடைய தலைவன் திருமாவளவன் என்று கிராமம் கிராமமாக நீங்கள் கொடி கட்டுகிறீர்கள், கிராமம் கிராமமாக இளைஞர்கள் போகிறீர்கள். ஆனால் அவருடைய சுயநல தேவைக்காக உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கூட எதிர்த்து கேட்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய தலைவன் தான் உங்களுடைய திருமாவளவன் என்பதை தமிழக மக்களும் பட்டியல் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம்.